அனைவருக்கும் அநேக நமஸ்காரம். நான் முதல்ல இருந்து ஹெரிட்டேஜ் ராணி சாரீஸ் சின்ஸ் 1948 ராணி எம் செந்தில்குமார் பேசுறேன். நான் இப்ப காமிக்க போறது உங்களுக்கு காசு மாலையில பத்திக் பிரிண்ட் வச்ச மாதிரி டபுள் கலர் ட்ரிபிள் கலர்ல காசு மாலைன்னா இதான் காசு மாலை. இந்த மாதிரி இருக்கிற டிசைன் பார்டர் பேரு காசு மாலை. இதுல நான் 5 சேலை வச்சிருக்கேன் பாருங்க. 5 சேலையும் 5 விதமான டிசைன்ஸ் இருக்கு பாத்தீங்களா. 1 2 3 4 5 டிசைன் வரும் காசு மாலையில. இப்ப நான் உங்களுக்கு ஒவ்வொரு டிசைன் காமிக்க பாருங்க உங்களுக்கு. இப்ப இது என்ன சொல்லுவோம்னா ஐஸ் கியூப்னு சொல்லுவோம். ஐஸ் கியூப் இல்லைன்னா ஐஸ் கட்டி டிசைன் சொல்லுவோம். காசு மாலையில இந்த பார்டர் பேர் தான் உங்களுக்கு காசு மாலைன்னு பேருங்க. பார்டர்ல மூடு பண்ணி டிசைன், மிஸ்ட் டிசைன், பத்திக் இது நாங்க பண்ணிருக்கோம். ஹேண்ட்மேட் இது. திஸ் ஆர் ஹேண்ட்மேட். பாடி ஹேண்ட் பத்திக் ஹேண்ட் பிளாக் பண்ணிருக்கோம். நான் இந்த பேட்டர்ன்ல ஒரு சாரி நான் விரிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் ஒவ்வொரு சாரி நான் இந்த கோணத்துல விரிச்சு காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஃபுல்லா விரிக்க முடியல, இப்படி நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. கரெக்டா புரிஞ்சிடும். ஒரு சாரி மட்டும் நான் உங்களுக்கு வியர் பண்ணி காமிக்கிறேன். வியர் பண்ணினா உடைச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்கும்னு. முந்தான இந்த மாதிரி வருங்க. முந்தான இந்த மாதிரி வரும், அழகா இருக்கும். நல்லா முந்தான எல்லாம் வேலைப்பாடு நிறைய இருக்கு. அழகான வேலைப்பாடுகளோட முந்தான இது இருக்கும். இந்த சேலை காசு மாலைன்னு பேரு. இதனுடைய பிரைஸ் டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதே மாதிரி ஹெட்டிங்லயே நான் 120 கவுண்ட்ஸ் பிரீமியம் சுப்பீரியர் குவாலிட்டி. பிரீமியம் குவாலிட்டிங்கிறது ஒன்னு இருக்கு, சுப்பீரியர் குவாலிட்டி இருக்கு. 120ஸ்ல சுப்பீரியர் குவாலிட்டியில உங்களுக்கு காசு மாலை பண்ணிருக்கோம். கஞ்சி நிறைய போட்டிருக்கனால சேலை கொஞ்சம் வாங்கும் போது மொடன் இருக்கும், ஸ்டார்ச் ஹெவியா இருக்கிறதுனால. பட் ஸ்டார்ச் போயிருச்சுன்னா சாரி 120 கவுண்ட்ஸ்ல இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப அழகா அற்புதமா இருக்கும். சேலை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அழகான சேலைகள், அழகான வேலைப்பாடுகள் கையால பண்றதுதான். இந்த சேலை வியர் பண்ணா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ரொம்ப அருமையான சேலைகள், அருமையாகவும் இடைஞ்சலாகவும் இருக்கு. இந்த பக்கம் அதை ஒதுக்கிக்கிறேன். ஏன்னா கடை சிறுசா இருக்கு, இருக்கிற இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கணும். நானு கடைக்கு வந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, சிறுசா இருந்தாலும் நல்லா நிறைய டிசைன்ஸ் எல்லாம் இருக்குங்க, ரொம்ப அருமையா இருக்குன்னு. நம்ம மூளை சிறுசாதான் இருக்கும் ஆனா பெருசா யோசிக்கும். அந்த மாதிரி என் கடை சிறுசாதான் இருக்கும் ஆனா பெருசா டிசைன்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். எடுத்துக்காட்டோட சொன்னா டக்குன்னு மைண்ட்ல உட்கார பாத்தீங்களா, அதுக்குதான். இது முந்தான, சரிங்களா. நம்ம இவ்வளவு பெருசா யோசிக்கிறோம் ஆனா மூளை இவ்வளவு பெருசாவா இருக்கு. இத்தனோட 2 பக்கம் ஆண்டா வச்சிருக்கேன். இந்த மூளை எப்படி வேலை பார்க்குது, என்னென்னமோலாம் வேலை பார்க்குது. அந்த மாதிரிதான் ஒவ்வொரு டிசைன் பண்றதுக்கும் நாங்க என்ன பண்ணுவோம்னா எப்படி டேஸ்ட் இருக்கும், கஸ்டமர்ஸ் எப்படி விரும்புறாங்க, அந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு வடிவேலு சொன்ன மாதிரி மூளை ஃப்ரெஷ்ஷா தானே இருக்கு, என் மூளை ஃபுல்லா வேலை பார்க்கறது சொல்லுவா பாத்தீங்களா, அந்த காமெடி மாதிரி. இந்த சேலை நல்லா இருக்குங்களா, அழகா இருக்கும். இந்த மாதிரி ஐஸ் கட்டி வருது. நான் இப்ப காமிக்க போறது ஐஸ் கட்டி தான் காமிக்க போறேன். அதுக்கப்புறம் இதே காசு மாலையில இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்கு. பாடியில பார்டர் காசு மாலையில மிஸ்ட் போட்டுதான் ஒரே மாதிரிதான் இருக்கும். உடல் ஐஸ் கியூபு. இது சங்கு சக்கரம்னு பேரு, சக்கரம்னு பேரு. இது மாங்கா, டாட்லா மாங்கா மாதிரி இருக்கும் டிசைன்ஸ். இதுல கலர்ஸ் காமிக்க போறேன். இது பத்திக்ல டபுள் கலர்ல கோலம் போட்ட மாதிரி இருக்கும். நடுவுல 9 புள்ளி வைரத்தோடு இருக்கும். சுத்தி ஒரு கலர்ஸ் போல் டாட்லார்ல இருக்கும். இந்த இதுல கூட ஒரு டிசைன்ஸ் கலர்ஸ் காமிக்க போறேன். இது பாத்தீங்கன்னா நல்லா வளைவா இருக்கும், அழகா இருக்கும். விரிச்சு காட்டுறப்ப உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். நான் இப்ப இந்த டிசைன்ஸ் விரிச்சு காமிச்சிருக்கேன். இந்த ஐஸ் கட்டியில நான் விரிச்சு காமிச்சதுல நான் கலர்ஸ் போடுறேன் உங்களுக்கு. கலர்ஸ் காமிக்கிறப்ப நான் லேசா உடைச்சு காமிச்சிடுறேன், சரிங்களா. இப்ப ஐஸ் கட்டியில காமிக்க போறது உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் தான், கலர்ஸ். இது நீங்க கருப்பா சார்னு கேட்கலாம். கருப்பு இல்லைங்க, இது கருப்பு இல்ல. இது பிரவுன், டார்க் பிரவுன்ல சட்னி பச்சைன்னு சொல்லுவோம். சட்னி பச்சை. இந்த சேலை நீங்க வியர் பண்ணீங்க அப்படி இருக்குன்னா அழகா இருக்கும். இதான் சேலையுடைய விஷன், சரிங்களா. இது சேலையுடைய விஷன், ரொம்ப அருமையா இருக்கும். அப்புறம் இதை நான் காமிச்சது பிரவுன்ல சட்னி பச்சை. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பச்சையில மாம்பழம், லைட்டா இருக்கும் மாம்பழம். அந்த மாம்பழம் பார்டர் தான் இது. இது மாம்பழம் பார்டர். இது மாம்பழம் பார்டர்ல உங்களுக்கு அழகா மிஸ்ட் போட்டு காசு மாலையில இருக்கு. இதுவும் சேலை பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி காமிச்சா ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிரும். தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. இஃப் யூ நீட், டேக் a screenshot and send to my WhatsApp number. I give my WhatsApp number in our description and heading also. இது நவாப்பழ கலர்ல
பிங்க் பார்டருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். சார் பல்லு காமிங்க சார். காமிக்கிறேம்மா. என்ன நீங்களா பேசிக்கிறீங்க? நீங்களா பேசிக்கிட்டு நீங்களா பல்ல காமிங்கன்னு சொல்றீங்கன்னு சொல்லுவாங்க. அம்மா கஸ்டமர்ஸ் மனசுல நினைக்கிறது ஒரு வியாபாரிக்கு புரியணும். இது நல்லா இருக்குங்களா? இதுதான் முந்தான. சரிங்களா? ரைட். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா பார்டருடைய தெளிவு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இதுதான் காசு மாலைன்னு சொல்றது. அந்த காலத்துல 1950, 60, 70 டைப்ல எல்லாம் இந்த மாதிரி வந்து காசு மாலை வந்து பண்ணிக்கிட்டு கழுத்துல போட்டிருப்பாங்க. அப்ப அதுக்கு பேர் தான் நான் வச்சுட்டேன் காசு மாலைன்னு, எல்லாருக்கும் புரியுற மாதிரி. பார்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கும், எந்த கலங்கமும் இருக்காது. இது பச்சையில வந்து கோல்டனுங்க, பச்சையில கோல்டன். ரொம்ப அருமையான சேலை. நீங்க நம்பி வாங்கலாம். சார் விலை உங்கள்கிட்ட ஜாஸ்தியா இருக்கு சார் சொல்லலாம், நீங்க நினைக்கலாம். அதுக்கான உண்டான வேலைப்பாடுகள் இருக்குங்க, அதனாலதான் விலை ஜாஸ்தியா வருதுங்க. மற்றபடி ஒண்ணும் இல்லைங்க. ஆமா. ஏன்னா இந்த மெழுகெல்லாம் இன்னைக்கு விலை ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. இந்த மெழுகச்சு போடுறதுதான் சுங்குடி சேல்ல வந்து உங்களுக்கு 120 கவுன்ஸ்ல மெழுகச்சு போட்டு வர்றப்ப உங்களுக்கு வந்து விலை ஜாஸ்தி வந்துடும். ஏன்னா மெழுகுடைய விலை அவ்வளவு விலை இருக்கு. அந்த வேலைப்பாடு கையால வேலை பார்க்கறது வந்து அவ்வளவு கூலி வந்துடுது எங்களுக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேவி ப்ளூல வந்து மெஜெண்டா, நேவி ப்ளூல மெஜெண்டா எப்படி அழகா இருக்காங்க சேலை, சூப்பரா இருக்குங்களா? கொஞ்சம் இறக்கவா, கீழே வரைக்கும் காட்ட முடியல என்னால, நான் காட்டுறேன். எப்படி காட்டுறேன்? ரைட், இப்ப கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். இது நேவி ப்ளூ வந்து மெஜெண்டாங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும், அழகா இருக்கும். உடுத்துனீங்கன்னா சூப்பரான டிசைன்ஸ். முந்தான எல்லாம் பாருங்க, எல்லாமே ஹேண்ட் பிளாக். எவ்ரி ஒன் இஸ் ஹேண்ட் பிளாக் பை ஹேண்ட்மேட் அண்ட் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் ஆல்சோ. These all are beautiful sarees and wonderful colors. Our dye stuff is very guaranteed colors. After wash you get very soft this type of sarees. Okay, இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். நான் இப்ப முதல் காமிச்சது வந்து நவா படத்துல அது நேபிள்ல வந்து உங்களுக்கு மெஜெண்டா காமிச்சேன். இது நேபிள்ல வந்து ரோஸ், நேபிள்ல வந்து ரோஸ் கலருங்க. சரிங்களா? ஓகே, தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க, கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு. ஏன்னா எல்லாத்துலயும் ஒவ்வொரு பீஸ் தான் இருக்கு, நான் நிறைய வைக்கல. வந்தது வந்து பாதி சென்னை கடைக்கு அனுப்பிச்சிட்டேன், பாதி இங்கே வச்சிருக்கேன். இது வந்து பேபியில பிரவுன் கலர்ல வந்து மஸ்டர்ட் பார்டரு, ரொம்ப அழகா இருக்கும், சூப்பரா இருக்கும். சரிங்களா? எல்லா கலர்ஸும் எல்லாத்துலயுமே வருங்க உங்களுக்கு. சரிங்களா? எதுலயுமே வந்து உங்களுக்கு இந்த கலர் இதுல கிடைக்கலன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து இதுல போய் இன்னொரு டிசைன்ல வாங்கிடலாம். அப்ப 5 டிசைன் இருக்குன்னா 5 டிசைன்லயும் இந்த கலர் வரும். இப்ப இந்த கிரே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 5 டிசைன் நான் காமிச்சேன் பாத்தீங்களா, 5 டிசைன்ல கிரே வரும். சப்போஸ் இது தீந்துருச்சு வித்துருச்சுன்னா இன்னொரு டிசைன்ல நீங்க இந்த காம்பினேஷன் வாங்கிடலாம். இல்ல சார், இல்ல சார் எனக்கு ஐஸ் கட்டி தான் வேணும்னா வந்துகிட்டே இருக்குங்க, ஸ்டாக் வரும். மாசம் ஒரு 50 சேலை ஸ்டாக் வரும். இதுல வரும்போது வாங்கிக்கலாம். அந்த வர்றப்ப நான் வீடியோ போடுவேங்க. ஒவ்வொரு வீடியோவும் நான் வந்து ஒரு பேட்டர்ன் போட்டு பேசாம இருக்கிறது இல்ல, என்கிட்ட ஸ்டாக் வந்தா நான் புதுசா வீடியோ ஒண்ணு போட்டு விட்டுறது. ஆமா, அப்பதான் நான் தெரியும். அப்பா, இது வந்து பச்சையில வந்து மஸ்டர்டுங்க, பச்சையில வந்து மஸ்டர்ட் பார்டரு. நான் மஞ்சள்ல பச்சையில வந்து லைட் மஞ்சள் காமிச்சேன், அப்புறம் பச்சையில கோல்டன் மாம்பழம் கலர் காமிச்சேன். இது வந்து பச்சையில வந்து மஸ்டர்ட் கலருங்க, சூப்பரா இருக்கும். சரிங்களா? ஓகே, தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. இப்ப இந்த டிசைன் முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்த டிசைன் என்ன போட போறேன்னா அதே கலர் காம்பினேஷன் தான், பாடி டிசைன் மட்டும் மாறும். நான் இப்ப ஐஸ் கட்டி போட்டு முடிச்சேன். இது வந்து என்னன்னா வைரத்தோடு போட்டு ஒரு டாட்லா போச்சிருக்கும். அப்ப இதுக்கு பேர் என்னன்னா வைரத்தோடு டாட்லா காசு மாலைன்னு பேரு. பிளவுஸ் இருக்கானா? பிளவுஸ் இல்ல. இதுக்கு பிளவுஸ் வேணும்னா மேட்சிங் பண்ண முடியுமா பார்த்துதான் பண்ண முடியும். பிளவுஸ் காசு எக்ஸ்ட்ரா வருங்க. சரிங்களா? இது வந்து உங்களுக்கு இந்த டிசைன் பாத்தீங்கன்னா வேற டிசைனு, பட் கலர் அதே தான். இதையும் நான் காமிச்சிடறேன், இப்படி வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப அழகா இருக்குங்களா? இதே பிரவுன்ல வந்து சட்னி பச்சை. இது பாத்தீங்கன்னா வியர் பண்ணா எப்படி இருக்கும்னு ஒரு சேலை நான் வியர் பண்ணி காமிக்கிறேன். இது முந்தான. இந்த சேலையில எல்லாமே முந்தான இப்படிதாங்க வரும். நம்ம ரொம்ப வேலைப்பாடுகள் பார்த்து, அழகழகான அற்புதமான வேலைப்பாடுகள் பார்த்து, நல்ல தரமான பொருள், தரமான நூல், 120 கவுன்ஸ்ல வந்து நல்ல நைஸ் யான் கவுன்ஸ்ல பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த 2 பக்கமும் இது வர்றதுனால வந்து உங்களுக்கு உடுத்திக்கிறப்ப இது ரொம்ப அருமையா வந்து உங்களுக்கு நேச்சுரலா வந்து உங்களுக்கு ஒரு அழகு தனியா எடுத்து கொடுத்துருவோம். ரொம்ப சூப்பரா இருக்கும். ரைட் சார், இதுக்கு பிளவுஸ் தான் சார் தேவைப்படுது எங்களுக்கு. பிளவுஸ் என்ன சார் பண்றது? இதுக்கு மேட்சிங் கிடைக்க மாட்டேங்குது சார். மேக்சிமம் நான் உங்களுக்காண்டி மேட்சிங் பண்ணி எடுத்து வச்சுட்டு
கன்ஃபர்மேஷன் பண்றேன். பிளவுஸுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் வரும். இது முந்தானங்க. சேலையுடைய பிரைஸ் எங்க சார் தெரியுது? சொல்லவே மாட்டேங்கிறீங்க சேலையுடைய விலைய. நான் சொல்லிடுறேங்க, சொன்னாலும் மறந்துடும். சாரி. அது வந்து நான் உங்களுக்கு ஹெட்டிங்லேயே கொடுத்துருவேன். 120 கவுண்ட் சுப்பீரியர் குவாலிட்டி காசு மாலைன்னு கொடுத்துருவேன். நீங்க அதுல பாத்துருங்க, பிரைஸ் போட்டிருப்பேன். இருமல் நிக்க மாட்டேங்குது, இன்னும் கிளைமேட் சரியில்லை. ஆஃபர் வந்து நீங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. என்னை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்து அவைலபிலிட்டி இருக்குன்னு செக் பண்ணிட்டு நீங்க ஆஃபர் கேட்டீங்கன்னா ஆஃபர் வந்து நான் வந்து வாட்ஸ்அப்ல கண்டிப்பா பண்ணி தர்றேன். ஏற்கனவே வாங்கின கஸ்டமர் எல்லாருக்குமே தெரியும் நான் ஆஃபர் பண்றேன்னு. அதனால வந்து ஆஃபர் தேவைன்னா நீ காண்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல. மை வாட்ஸ்அப் நம்பர் நான் ஒரு தடவை சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 8825452727. இதான் வாட்ஸ்அப் நம்பர். இல்ல சார் அப்பா நான் மதுரை கடைக்கு வந்து பார்க்கலான்னு இருக்கேன் சார். அதான் சார் ஒரு அட்ரஸ் சொல்லுங்க சார்னா, அட்ரஸ் வந்து ஹெரிடேஜ் ராணி சாரீஸ் சின்ஸ் 1948. அதுதான் என்னுடைய ஒரிஜினல் கடை, ஒரிஜினல் பூர்வீகமான ராணி கடை. இன்னைக்கு எல்லாரும் ராணி ராணின்னு போடுறாங்க. ஏன் பெரிய பெரிய வெப்சைட்ல போனா கூட ராணி சுங்குடின்னு போட்டுதான் போடுறாங்க போட்டோ. என்ன பண்ண முடியும்? ஒரு ஆள் ரெண்டு ஆள் நம்ம அம்மா பேர் சமாளிக்கலாம். ஊர் பூரா ராணி சுங்குடின்னு சொல்லும் போது சரி நம்ம பேரை வச்சு 4 பேர் நல்லபடியா வியாபாரம் பார்த்தா நல்ல பொருள் கொடுத்தா பரவாயில்ல, ஓகே ரைட். அதான் என்ன பண்ண முடியும்? என் கடைக்கு நீங்க வரணும்னா என்னுடைய கடைக்கு ராணி செந்தில்குமார் கடைக்கு ஹெரிடேஜ் ராணி 1948 கடைக்கு வரணும்னா யூ கோ டு சர்ச் இன் கூகுள் ஆஸ் ஹெரிடேஜ் ராணி சாரீஸ் சின்ஸ் 1948. அட்ரஸ் சார், அட்ரஸ் சொல்லல சார். அட்ரஸ் சொன்னேன்னு சொன்னீங்களா சார்? அட்ரஸ் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. சொல்றேன் 244 காமராஜர் சாலை, ஆப்போசிட் மாஸ்டர் கிராண்ட் பேக்கரி, நியர் ஓல்டு அலங்கார் தியேட்டர். மதுரையில வந்து பழைய காலத்து ஆள்கிட்ட யார்கிட்ட கேட்டாலும் இந்த அலங்கார் தியேட்டர்னா யாருக்கு வேணா தெரியும். அது பக்கத்துல சேலம் ஆர்ஆர் பிரியாணி இருக்கு, அது பக்கத்துல தான் என் கடை. சின்ன போர்டு. இன்னைக்கு கூட காலைல மதுரை கஸ்டமர் வந்தாங்க, சார் மதுரைக்காரன் நான் தேடி வர்றது ரொம்ப சிரமமா இருக்கு சார், போர்டு பெருசா வைங்க சார். இடம் இருந்தா வைக்காம இருக்க போறேன், இடம் இல்ல, ஒரு பெரிய போர்டு வைக்கணும். கஸ்டமருடைய ஐடியாவுக்கு வந்து தலைவணங்குகிறேன். கண்டிப்பா வந்து பெரிய போர்டு வச்சிடுறேங்க. ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, நீங்க பழைய அலங்கார் தியேட்டர் கேட்டாலே போதுங்க. யூ கோ டு ஓல்டு அலங்கார் தியேட்டர் நியர் மை ஷாப். அந்த போர்டுல வந்து எங்களுடைய தாத்தா படம் ராணி வே அனந்த் ஐயர். நான் 3வது தலைமுறை, ஐ ஆம் 3rd generation. இன் அவர் போர்டு டிஸ்பிளேஸ் மை கிராண்ட்ஃபாதர் போட்டோ. இன் அவர் லேபிள் ஆல்சோ we are putting the heritage ராணி sarees since 1948. கீழே வந்து பிரைஸ் டேக்ல என்னுடைய போட்டோ போட்டு ராணி RMS போட்டிருக்கும், பிரீமியம் காட்டன்னு. அதை பாருங்க. இப்ப இதுக்கு வந்து நீங்க பிளவுஸ் கேட்டீங்கல்ல, இதுக்கு நான் இந்த பிளவுஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவேன். இந்த பிளவுஸ் வந்து எக்ஸ்ட்ரா காசு வரும், சரிங்களா? அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சில சாரிக்கு பிளவுஸ் கிடைக்கலாம், ஒரு சில சாரிக்கு பிளவுஸ் கிடைக்காம போயிடலாம். இதுக்கு இந்த பிளவுஸ் கரெக்டா மேட்ச் ஆயிடும். இது பிளவுஸ் 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 பிளவுஸ், இது சாரி 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 சாரி. ஓகே ரைட். கடை பொண்ணு சிரிக்குது. இன்னைக்கு காலைல கூட கஸ்டமர் சொன்னாங்க, உங்க பேச்சு தாங்க பட 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 பேசுறீங்களா, அந்த பேச்சு கேட்டுக்கிட்டே யூடியூப் வந்து போறது ஒரு 20 நிமிஷம் போறது தெரிய மாட்டேது எங்களுக்கு சொன்னாங்க. எனக்கு கேட்கிறப்ப ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு. இந்த வடிவேலு சொன்ன மாதிரி, சார் போங்க சார் நீங்க சிரிப்பு போலீஸ் சார் சொன்ன மாதிரி, சார் போங்க சார் நீங்க வியாபாரி, சாதா வியாபாரி இல்ல சார், சிரிப்பு வியாபாரின்னு சொல்லி என் கடை பொண்ணு சொல்லி சிரிக்கிறாரு. கலகலன்னு இருக்கணுங்க, கலகலன்னு இருந்தாதான் மனுஷனுக்கு வியாதி வராம இருக்கும். ஆமா, சும்மா நொய்ய ஏதாச்சும் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா என்னடா தொந்தரவா இருக்குன்னு அந்த அம்மா நான் சொல்லி அனுப்பிச்சேன். அம்மா டெய்லி காலைல நாங்க பிறக்கிறோம், இப்பதான் இந்த உலகத்தை பாக்குறோம்னு நினைச்சாலே போதும், எந்த குறையும் தெரியாது. சும்மா ஏதாச்சும் பார்த்தே இருந்தோம்னா குறையா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ரைட்டு, சும்மா பேசிக்கிட்டே போகலாம் வள வள வளன்னு. இது வந்து உங்களுக்கு நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா, அப்ப 2 டிசைன் போட்டிருக்கேன். ஐஸ் கட்டி போட்டிருக்கேன், வைரத்தோடு டாட்டா போட்டிருக்கேன். இது வளவு வளவா இருக்கும். சார் இது வளவா வடகமா அதான கேக்குறீங்க? சார் இது வடகம் மாதிரி தான் சார் இருக்கு. வடகமா சார் இது? இந்த வெஞ்சனா வச்சுக்குவோமே நம்ம தொட்டுக்க, வடகம் மாதிரி தான் சார் இருக்கு. சரி, ஏதோ வடகமோ வளவோ ஏதோ ஒண்ணு சொல்லிக்குவோம். இது வந்து பல்லுங்க. இது சரி உங்க பாசையிலே சொல்லிடுவாங்க, இது வடகன் டிசைனுங்க, சரிங்களா? வடகன் டிசைன் சொல்லிடுவோம். ஏன்னா வளவா இருக்கு பாத்தீங்கன்னா,
அது நல்லா இருக்குங்க. வடகாத்தோட அந்த பெருங்க அருங்க போட்டு நல்லா இது போட்டு போனோம்னா அந்த வடகாத்தோட அந்த ரச சோறு நல்லா நைட்டு ஒரு சூடா ரச சோறு பண்ணி இந்த மாதிரி வடகம் வரும் பார்த்தீங்கன்னா, அந்த வடகத்தை தொட்டு சாப்பிட்டோம்னா ஒரு 2 தட்டு 3 தட்டு சாப்பிட்டுறலாம். நல்லா ஜீரணிச்சிடும், உடம்புக்கு நல்லா ஹெல்த்தி. புரோட்டாவோட அது எவ்வளவோ மேல். என்ன நான் சொல்றது, புரோட்டா பத்தி எனக்கு என்னன்னு தெரியாது, இருந்தாலும் சொல்றேன், மைதாவை விட அது ரொம்ப மேல். இது பல்லு, இது பாருங்க எப்படி இருக்கு. ஆஹா ஆஹா, சூப்பர் சார், சூப்பர் சார். உங்களுக்கு நல்லா தெரியுது சார் சொல்றீங்க, எனக்கு கேக்குது. கேக்குது, எனக்கே நல்லா தெரியுதுன்னா அப்ப உங்களுக்கு எல்லாம் அட்டகாசங்களா தெரியும், அட்டகாசங்களா தெரியும். நான் எங்கேயோ பாக்குற மாதிரி இருக்குல்ல, கேமரா பாக்குறேன்னு அங்கிட்டு பாக்குறேன்னு தெரியல, ஏதோ ஒரு ஒன்றரை கண்ணா போச்சா? ஓ, கேமரா இப்ப மடிச்சு எடுக்கிறோமோ, அப்ப கேமரா இங்க இருக்கு, நான் இங்க இருந்தே பேசிக்கிட்டு இருக்கேன், அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்கேன். இங்க இருக்கு கேமரா, ஆமா இங்க இருக்கு. இது பாருங்க, இப்ப நான் போடுற டிசைன்ஸ் எல்லாமே இது எல்லாமே வடகம் தான், வடகத்துல போட்டுக்கிட்டு இருக்கேன். இது வந்து சேலை வந்து இப்படி உடுத்துனீங்கன்னா 2 பக்கம் டபுள் ஷேட் பார்டருங்க. நான் சொல்ல மறந்துட்டேன், டபுள் ஷேட் பார்டரு. ஆமா, பச்சை இது, அது வந்து பச்சையில வந்து பிஸ்கட், இது பச்சையில பிஸ்கட், இது பச்சையில மஞ்சள். குழப்பம் பண்ணிக்காதீங்க சரிங்களா? இது பச்சையில வந்து பிஸ்கட் கலரு, இது பச்சையில வந்து மஸ்டர்ட் கலரு. நான் பிஸ்கட் காமிச்சேன், இது மஸ்டர்ட் காமிக்கிறேன். இது பச்சையில மஸ்டர்ட் காமிச்சா, பிஸ்கட் காமிச்சேனா, இது மஸ்டர்டா, இது வந்து கேசரி மஞ்சள். மாறுதுங்களா? இப்ப கரெக்டா புரியுமா உங்களுக்கு? நிறைய, ஏன்னா நம்ம விவரமா சொல்லிடணும். கஸ்டமர்ஸ் ஒண்ணு நினைச்சு வாங்க போய் என்னடா நம்ம பச்சையில வந்து பிஸ்கட்ல பார்த்தோம், மஞ்சள் போய் புக் பண்ணிட்டோமே சொல்லுவாங்க. அதனால நீங்க இதை ஏன் சொல்றேன்னா, நீங்க டைப் அடிக்கும் போது வாட்ஸ்அப்ல கேட்கும் போது, சார் பச்சையில பிஸ்கட், கிரீன் வித் பிஸ்கட், கிரீன் வித் மஸ்டர்ட், கிரீன் வித் கேசரி மஞ்சள் சொல்றதுக்கு சௌரியப்படும். அதனாலதான் ஒவ்வொரு கலருக்கும் நான் வந்து டெஃபனிஷன் கொடுத்துக்கிட்டேன். டெஃபனிஷன் இங்கிலீஷ் வந்துருச்சுங்க. 4 மாசமா ட்ரெயின் எடுத்து இங்கிலீஷ் வந்துருச்சு பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா. கரெக்டா சொல்றேன்னா டெஃபனிஷன்னு நான் சும்மா போய் சொல்லலைங்க. நான் அந்த காலத்துல வந்து 1975 76 மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் படிச்சேங்க. அப்பயே நான் மெட்ரிக் படிச்சேன். அதுக்கப்புறம் சாயப்பட்டறையில போய் உட்காந்துக்கிட்டு தாத்தாவோட அப்பாவோட உட்காந்துட்டு சாய பவுடர் பத்தி பேசுறது. இது என்னப்பா கிரீன் எஃப்எஃபியா, ரைட்டுப்பா, இது கிரீன் எக்ஸ்பிஎன். அதுக்கப்புறம் வந்து இது வயலட் போடணும், வயலட் ஆர்ஆர் வாங்கு, அப்புறம் இதை வாங்கு அதை வாங்கு, இப்படியே அதுலயே போய் தமிழ்ல பேசுறது, அது பேசுறது. கடைசி வந்து இங்கிலீஷ் மறந்து போச்சு. ஆனா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் படிச்சிருக்கேங்க. 1972 75 78 அப்பயே நான் வந்து மெட்ரிக் தான் படிச்சேன். சின்ன பெட்டி ஒண்ணு தினோண்டா இருக்கும் ஸ்கூலுக்கு போறப்ப, நானு ஒரு பெட்டி, அந்த சில்வர் கலர் ஒரு பெட்டி மாதிரி இருக்கும், அதுல வந்து வச்சு கொடுத்துருவாங்க. அது அதை கொண்டு வந்தா பெரிய அலப்பராப்ப. இப்ப ஐபோன் வச்சுக்கிற மாதிரி அது பெட்டி வச்சுக்கிட்டா. பிரவுன், கருப்பா சார் இது? சார் பக்கத்துல காமிங்க சார், இந்த காமிக்கிறேன். பார்டர் தெரியுதாங்க? தெரியுது தெரியுது. பின்னாடி கொடுப்பாங்க, பின்னாடி கொண்டு போயிட்டோமா. இது என்ன கருப்பா சார்? கருப்பு இல்லம்மா, கருப்பு இல்ல, பிரவுன். பிரவுன்ல வந்து ராமர் பச்சை. ரொம்ப அழகா இருக்குங்களா? இது பாருங்க, இது பாருங்க, சூப்பர் பாருங்க, சூப்பர். கொஞ்சம் நிதானமா காட்டுறீங்களா? ஏன் சார் தண்டவாளத்துல ரயில் ஓடுற மாதிரியே வேகமா பேசுறீங்க, சேலையும் வேகமா எடுக்கிறீங்க, ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுக்க நேரம் கொடுக்குறீங்களா? ஸ்கிரீன்ஷாட் எடுக்க வயசான காலத்துல வந்து லபக்கணங்களா பிடிக்க முடியுதா? பிடிக்க முடியல. எதுக்கு வேகமா எடுக்கிறீங்க? எடுத்துக்கங்கம்மா, பையாதீங்கம்மா, நீ பாத்துக்குங்க. இது வந்து காபி பிரவுன்ல வந்து சட்னி பச்சை. அப்ப இது என்ன சார்? இது டார்க் பிரவுன், கருப்பு கிடையாதுங்க. ஆனா இந்த பச்சை சைடு வர்றதுனால பச்சை மாதிரியே தெரியும் உடல். இது வந்து உங்களுக்கு டார்க் பிரவுன்ல வந்து சட்னி பச்சை. அது கொடுப்பா, அது கொடு. இது வந்து பிரவுன், இது டார்க் பிரவுன், இது மெரூன் கூட சொல்லலாம். ரெண்டுமே பார்டர் ஒரே கலர் தான், ஆனா பாடி கலர் வேற வேற. சரிங்களா? ஓகே ரைட். ரொம்ப டிசைன்ஸ் இருக்கு. நேரம் எவ்வளவு போயிருக்கு? 19 நிமிஷம். இது பச்சையில அசல் மாம்பழம் கலரு, பளீர்னு இருக்குங்க. இந்த சேலை எல்லாம் கட்டுனீங்கன்னா சும்மா அள்ளிட்டு போங்க வியூஸ். ஆமா, இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் போடுறவங்க, இந்த சின்ன சின்ன வயசு பொண்ணுங்க எல்லாம் போடுறீங்க பாருங்க, நீங்க தான் அந்த சேலையை வாங்கி கட்டிக்கிட்டு உங்களுடைய வியூஸ் போட்டீங்கன்னா எனக்கு ப்ரொமோஷன் பண்றீங்களோ இல்லையா, அது உங்க சௌரியம். ஆனா சின்ன வயசு பொண்ணுங்க இன்ஸ்டாகிராம்ல பண்றவங்க, டிக்டாக் பண்றாங்க இன்ஸ்டாகிராம்ல, இந்த மாதிரி சேலையெல்லாம் உடுத்துட்டு போட்டீங்கன்னா இந்தியன் கல்ச்சர் இன்னைக்கும் எல்லார் மனசுலயும் அந்த பண்பாடு மறையவே இல்லை.
இன்னைக்கு கூட எத்தனையோ அட்வான்ஸா படம் வந்தா கூட நமக்கு இந்த குடும்ப பாங்கான படம் வந்தா புடிச்சு போயிடுது பாத்தீங்களா. ஆமா, அந்த குடும்பஸ்தன் படம் நேற்று பார்த்தேன். ரொம்ப அருமையான படம், ரொம்ப அருமையான படம். ரொம்ப நேச்சுரல் நடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி படங்கள் எதுக்கு பிடிக்குது? வீட்டுக்கு வீடு நடக்கிற பிரச்சனை தானே. அந்த மாதிரி இயல்பான படம் பிடிச்சாதான் நல்லா இருக்கும். அந்த மாதிரி இயல்பா பேசினாதான் எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம சும்மா நடிகர் மாதிரி நடிச்சு போக வரல, இருக்கிறத சொல்லிட்டு போயிடும், இருக்கிறத பேசிடணும். இதுதான் என்னுடைய கோட்பாடு. மிமிக்ரி கூட பண்ணுவேங்க. ஆமா, அப்பப்ப மிமிக்ரி பண்றது கொஞ்சம் கலை ஆர்வம் ஜாஸ்தி. கச்சேரி பாட போறது அங்கிட்டு இங்கிட்டுமா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டே இருக்கிறது. நல்லா இருக்கோ இல்லையோ எனக்கு பிடிச்சு போயிருச்சு. கேட்கிறேன் பாடுதான் பாவம் திண்டாட்டம். இது மெரூன்ல வந்து மஸ்டர்ட் பாடுறேங்க. சரிங்களா. இப்ப இந்த டிசைன் முடிஞ்சுங்களா. இப்ப அடுத்து வந்து நான் இந்த 2 டிசைன் தான் இருக்கு, முடிச்சுடுறேன். மடமடன்னு முடிச்சுடுறேன். பேச்ச குறை எவ்வளவு பேசிக்கிட்டு இருக்க. சேலையை காட்டுறத விட நீ பேசுற பேச்சுதான் அப்பா தாங்க முடியலடா சாமி சொல்ற மாதிரி கேக்குது. கேட்டுருச்சு, நான் பேச்ச குறைச்சிடுறேன். இது வந்து மாங்காங்க. நல்லா பாருங்க, பக்கத்துல வச்சு காமிக்கிறேன். ஊசி புள்ளி போட்டிருக்கும் உள்ள, போல்கா டாட் ஊசி புள்ளியில மாங்காய். அழகான மாங்காய், அழகா இருக்குங்களா. சூப்பரா இருக்கும் டிசைனு. தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. பச்சையில மஸ்டர்டு. சரிங்களா. இதுல வந்து பச்சையில மாம்பழம், இது பச்சையில வந்து கேசரி மாம்பழம். ரொம்ப அருமையா இருக்கும். வேகமா எடுத்துருவோம். ஆமா, பேசுறப்பெல்லாம் பேசி பொழுத கழிச்சுட்டு இப்ப வந்து நீங்க இதை காட்டுறீங்க, வேகமா எடுக்கிறீங்க. ஏன் சார்? சரிம்மா வேகமா காட்டிடுறேம்மா. இது வந்து நேபிள் வந்து கிரேங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாச்சாமா? எடுத்துட்டீங்க. கேக்குது, கிளீச் கேக்குது. ரைட். இது வந்து ப்ரௌன்ல வந்து சட்னி பச்சை. ப்ரௌன்ல வந்து சட்னி பச்சை. நல்லா இருக்குங்களா. ரைட். ஓகேம்மா ரைட். நான் பொறுமையா காட்டுறேன். இதெல்லாம் தேவைன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. சரிங்களா. தம்பி கண்டிப்பா வந்து அவைலபிலிட்டி இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து செக் பண்ணிட்டு அந்த போட்டோ, நீங்க புக் பண்ண சாரியோடைய போட்டோ வந்து எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சு கன்ஃபர்மேஷன் பண்ண பிறகு நீ பேமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா. ப்ரௌன்ல வந்து மஞ்சள் பார்டர். இது ப்ரௌன்ல வந்து ராமர் பச்சை. இதுல கருப்பே போடலைங்க. உங்களுக்கு சந்தேகமே வேணாம், நான் இதுல கருப்பே போடல. கருப்புனா கருப்புன்னு சொல்லுவேன். சரிங்களா. சாரிங்க, கருப்புனா கருப்புன்னு சொல்லிடுவோம்மா. நான் கருப்பே போடல. அதனால ப்ரௌன் தான், டார்க் ப்ரௌன் தான் உங்களுக்கு கருப்பு மாதிரி தெரியும். சரிங்களா. இது வந்து பச்சையில வந்து மாம்பழம், கேசரி மாம்பழம் பார்டரு. ரொம்ப அருமையா இருக்கா. சேலை எல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. டார்க் கலர்ஸ் எல்லாம் நிறைய விரும்புறாங்களோ இல்லையே தெரியல. பட் டார்க் கலர்ஸ் வந்து உடுத்துட்டு போறப்ப அதோடைய அழகே தனிதான், அதோடைய அம்சமே தனிதான். நீங்க வந்து டார்க் கலர்ஸ் எல்லாம் வேணாம் சார், ஃபேன்சி கலர் தான் சார் வேணும்னா அதுவும் வருது. காசு மாலையில அதுவும் வருது, ஃபேன்சியாவும் கலர்ஸ் வருது. அடுத்த வாரம் வரும். இது மெழுகச்சு போட்டது, அது மெழுகச்சு போடாம பிரிண்ட் பண்ணி வரும், பிளைன்ல வருது. பாத்தீங்களா. நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் எல்லாம் இப்படி உடுத்துனீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். பல்லுனா என்னங்க? ஆமாங்க, நமக்கு மூஞ்சிக்கு மெழுகு இங்க இருக்கிறத பல்லு, சேலைக்கு தானே முகப்பு, அதுக்குதான் பல்லு. இப்படி கடை பொண்ணுக்கு சிரிப்பு தாங்க முடியல, சிரிச்சுக்கிட்டே இருக்கு. நான் பேசுறதா இதை சிரிக்கிறத நான் நிப்பாட்டுறதான்னு தெரியலையே, நான் என்ன பண்ணேன்னு தெரியலையே. சரி பரவாயில்ல, சிரிச்சுட்டு போட்டோம் விடுங்க. நம்மளா 4 பேர் சிரிச்சாலும் சரி, நம்மளை கேலி பண்ணி சிரிச்சாலும் சரி. வேமா வர முடியும் தமிழ்ல. ரைட்டு. பரின்னு வருது சரிக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா மெரூன்ல வந்து மஞ்சள் பார்டரு. ரொம்ப நல்லா இருக்குங்க. சேலை நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், கட்டுறீங்கன்னா சூப்பரா தெரியும் இந்த சேலை எல்லாம். சரிங்களா. நல்லா இருக்குங்களா. ஓகே, எடுத்தாச்சு. இப்ப மாத்தி போட்டேன்னா டிசைன் மாத்தி போட்டேன் போல. ஆமா, நான் மாங்காய் காட்டுறதுக்கு சக்கரம் காமிச்சிட்டேன். ஆமாங்க, சக்கரம். இது சக்கரம் காமிச்சேன். ஆனா நான் உங்களுக்கு முதல் காமிச்சது மாங்கான்னு காமிச்சேன். இப்பதான் மாங்காய் டிசைன் இப்பதான் போட போறேன். இது சக்கரைங்க. பாருங்க, சக்கரம் புள்ளி புள்ளியா போட்டு சக்கரை இருக்கும். இந்த மாங்காலையும் உங்களுக்கு புள்ளி புள்ளியா போட்டு சக்கரை மாங்காய் இருக்கும். புள்ளி புள்ளியா போட்டு மாங்காய், ஊசி புள்ளி போட்டு சக்கரை. ரொம்ப அருமையான டிசைன்கள். இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா சூப்பரா இருக்கும். சில கஸ்டமர் சொல்றாங்களாம், கேள்விப்பட்டேன், ரொம்ப விலை அதிகமா இருக்கு, மற்ற கடையை விட ரொம்ப விலை அதிகமா இருக்குன்னு. இருக்குங்க, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எங்கிட்ட கம்மி விலையிலயும் சேலை இருக்குங்க. 750, 850, 950, 1100, 1300, 1500, 1700, 1900, 2050,
2400, 4000, 3000, 3500 இருக்கு. வரிசையா 13,000, 14,000 வரைக்கும் இருக்கு. முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டேன் பாத்தீங்களா, 14,000 சொல்லி. நான் என்ன 14,000 சும்மா போட்டா யாராச்சும் வாங்குவாங்களா? அது கூட ஒரு 4 சேலை 5 சேலை புக் ஆச்சு. ஆமா, தேவைப்படுறவங்க நீங்களும் வாங்கிக்கோங்க. ஒரு தடவை வாங்குறது தப்பே இல்லை, நல்லா வாங்கலாம். அதெல்லாம் உடுத்துட்டு போனீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். இந்த சேலைலாம் உடுத்து நீங்க ஃபங்க்ஷன் கூட போலாங்க. கோயிலுக்கு குளத்துக்கு போகலாம். ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா கிராண்டா தெரியும். ஜரிகை பாருங்க, நான் நல்லா தெளிவா இருக்கும், ரொம்ப தெளிவா இருக்கும். ஓகே ரைட், உங்களுக்கு புரியுற மாதிரி நான் காமிக்கிறேங்க, அதனால தான் லேட் ஆகுது. சரிங்களா? தம்பி மேல கோச்சுக்காதீங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி காட்டணும்ல, அதுக்கு தான். என் கடைக்கு வாங்க, நிறைய டிசைன்ஸ் இருக்கு. சென்னைக்கு போனீங்கன்னா டி நகர்ல அத்வைதா சாரீஸ்னு எங்களுடைய ஹெரிட்டேஜ் ராணி 1940 எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் தான். எங்களுடைய பிரான்ச் தான், என்னுடைய பிரான்ச் தான். நம்ம கடை தான், உங்க கடை மாதிரி தான். ஏன்னா என் கடை சொல்றது உங்க கடை தான் சொல்லணும். ஏன்னா நீங்களாம் ஆதரவு பண்றாதான் என் கடை இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. 3வது தலைமுறை வரைக்கும் நான் கொண்டு போய்கிட்டு இருக்கேன். அந்த கடை என்னுடைய 4வது தலைமுறையான என் பையன் பொண்ணு காட்டுதான் அதை விரிவாக்கம் பண்ணி ஒரு பிரான்ச் மாதிரி வச்சிருக்கோம். அதனால அங்க தங்கச்சி கவனிச்சுக்கிறது காஞ்சனாமா. அங்க போனீங்கன்னா கூட நீங்க போறப்ப என் விசிட்டிங் கார்டு நீங்க வாட்ஸ்அப்ல கேளுங்க. கேட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. இன்னைக்கு கூட ஒரு ரெகுலர் கஸ்டமர் போய் அவங்க வாங்கியிருக்காங்க, டிஸ்கவுண்ட் கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. கேட்டதுக்கு என்னுடைய விசிட்டிங் கார்டு அனுப்பிச்சு அவங்களுக்கு அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க அங்க போனா விலை ஜாஸ்தியா இருக்குன்னு நினைக்காதீங்க. நான் ஆஃபர் பண்ண சொல்லியிருக்கேன், பண்றாங்க. இப்ப பண்ணி கொடுத்துருக்காங்க. காலைல கூட ஒரு 20,000 ரூபாய் அவங்க அந்த அம்மா வாங்கியிருக்காங்க. ரொம்ப நன்றிகள் பல அந்த அம்மா வாங்கினதுக்கு. எங்க கடைக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அதே மதுரைக்கு வந்தீங்கன்னா என் கடைக்கு விஜயம் பண்ணுங்க. ஜெய்ராம் ஸ்ரீராம் ஹரேராம் ஜெய் ஜெயராம்னு எப்பயுமே சொல்லுவேன். இந்த ராம பக்தர் நானு. ஜெய் ஹனுமான் என்னுடைய டெய்லி சொல்ற மந்திரங்கள். அதே மாதிரி டெய்லி நான் சூரிய நமஸ்காரமும் பண்ணுவேன். அதனால நம்ம வாயில நல்ல வார்த்தைகள் வர வரத்தான் நல்லதே நடக்கும். அதே மாதிரிதான் என் கடையில நான் நல்ல வார்த்தையோட தான் நல்ல பாசிட்டிவ் வைப்ஸா வச்சிருப்பேன். என் கடையில வாங்கினா உங்க வீட்டுல சுபகாரியம் நிகழும், நல்ல காரியங்கள் செழிக்கும், நல்ல நல்ல ஒழுக்கங்கள் கிடைக்கும், நம் மனசு சுத்தமாகும், தூய்மையாயிரும். ஆமா, அந்த ஆண்டவன் என்றும் எல்லோருக்கும் எல்லோர் வீட்டிலும் நல்லொலி பாயட்டும், ஆரோக்கியம் செழிக்கட்டும், வெற்றி கிட்டட்டும், ஜெயம் உண்டாகட்டும், நிம்மதி நிலவட்டும் என்று கூறி அந்த ஆண்டவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். Heritage Rani Sarees since 1948 at Kamarajar Salai. I am that generation of Rani, Heritage Rani 1948, ராணி எம் செந்தில் குமார். நன்றிகள் பல, கோடிகள் பல ஆதரவு கொடுத்தமைக்கு. தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. விலை, பிரைஸ் in our description, check there. My shop address, my WhatsApp number also there. My Chennai branch address also available in my description. When you go to visit my Chennai branch, you can get my WhatsApp. You can get my visiting card through by WhatsApp. You can get discount in our branch, Chennai branch. And then when you visit Madurai, you go to search in Heritage Rani 1948. You can get our shop location. Thank you. Jai Ram, Sri Ram, Hare Hare, Jai Ram. Nandri.